கலந்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் சபையின் சார்பிலும் உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் செழித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அறிக்கை பண்ணணும், நம்ம உதடுகளால் நம்ம அறிக்கை பண்ணணும், அப்படி தானே? அப்படி அறிக்கை பண்ணும்போது நாம் என்ன பண்ணுவோம்? சுதந்திரித்து கொள்வோம், அப்படி தானே? ஹல்லேலூயா. யாவரும் எழும்பி ஆராதனையின் தொடக்கமாய் 315வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற நேரங்களிலே சங்கீத பகுதி கடன் செல்வோம். சகோதரர் மெர்வின் வந்து சங்கீத பகுதி நடத்த வருவோம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91 1 முதல் கடைசி வரை. இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு பாதுகாப்பு, பணத்தினால பாதுகாப்பு, ஒரு சிலருக்கு வந்துட்டு பதவியினால் பாதுகாப்பு, ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில மனிதர்களால் பாதுகாப்பு. ஆனால் இங்கே நமக்கு வந்து பாதுகாப்பு வந்துட்டு நமக்கு எப்படி கிடைக்கிறது, அது யாரால் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத வந்துட்டு சொல்கிறது தான் இந்த சங்கீதம் 91. ஸோ மோசே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு அந்த வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது, வழிநடத்தி செல்லும் பொழுது, அந்த டைமில் ஏற்பட்ட பேராபத்துகள், அந்த டைமில் ஏற்பட்ட சோதனைகள், இவைகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை வச்சு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 91. இதை வந்து ஒரு 3 வார்த்தையை வந்துட்டு சும்மா சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தேவன் நம்முடைய அடைக்கலம், தேவன் நம்மை ஆபத்திலிருந்து காக்கிறவர், தேவன் நம்மை உயர்த்துகிறவர். ஓகேவா? தேவன் நம்முடைய அடைக்கலம். சங்கீதம் 91:2 சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனிதன் தேவனை வந்துட்டு அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டால், அதாவது அவரை வந்துட்டு விசுவாசித்து அவரை வாஞ்சியாக தேடி அவரை விசுவாசிக்கிறவன், தினமும் அவரை வந்து துதிக்கிறவன் வந்துட்டு அவரை வந்து அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டால், தேவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு தீங்கும் நேராதபடிக்கு அவனை வந்துட்டு கண்ணின் இமை போல் அவனை காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நம்ம வந்துட்டு அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம வந்துட்டு அதை சமாளித்து போகிறதுக்கு தேவன் நம்மோடு நிற்பதாலும், தேவன் நம்ம காப்பதாலும் அதில் வந்து நமக்கு எந்த குறையும் வைக்கிறதில்ல. ஸோ 2வது வார்த்தை, தேவன் நம்மை ஆபத்திலிருந்து காக்கிறவர். சங்கீதம் 91:3 சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம அறியாத ஆபத்துகள் எத்தனையோ வந்துட்டு நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத நோய்கள் ஏதாவது நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி வந்துட்டு நிறைய சதிகள் நடக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தினம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு டைமும் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் இருந்து நம்ம தேவன் வந்துட்டு நம்மளை கைவிடாமல் இன்று வரைக்கும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் தேவன் நாம் சந்திக்கும் இந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்துட்டு நமக்கு ஒரு முழுவதுமாக ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்காரு. அவர் நம்ம துதிக்க வந்துட்டு அவர் முழுவதுமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. 3வது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை உயர்த்துகிறார். சங்கீதம் 91:14 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சில நேரத்தில் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தாழ்வு வரலாம். ஸோ நம்ம வந்துட்டு பள்ளத்தாக்க நோக்கி நம்ம போய் விழுகலாம். அதுக்கான சூழ்ச்சி, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்டு இருக்கலாம். நம்ம வந்துட்டு டெய்லி ஃபேஸ் பண்ணுற இடத்துல, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, எங்கேனாலும் சரி, நம்மளை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம். சில நேரத்தில் நமக்கு நெருக்கமானவங்க, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, இவங்களாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அது நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம், நம்ம வந்துட்டு நம்மளோட அண்ணன் தங்கச்சி அக்கா, இந்த மாதிரி உறவுகளாக இருக்கலாம், கணவன் மனைவிகள், பிள்ளைகள், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை ஒரு கட்டத்தில் நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம் தேவன் சொல்கிறார், நீ என்னை நேசித்தால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை அறிந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? மனிதர்கள் தாழ்த்தினாலும் தேவன் நம்மை உயர்த்துவார். மனிதர்கள் நம்மை மறந்தாலும் தேவன் நம்மை நினைவில் வைத்திருப்பார் அப்படிங்கிறாரு. தேவனை நேசிக்கும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. தேவனை நேசிக்கிற வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு வந்துட்டு வீணாகாது. அதனால் தினம் வந்துட்டு மோசே வந்துட்டு எப்படி வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு வந்து தேவன் வந்து ஆயத்தப்படுத்தினாரோ, அதே மாதிரி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வந்துட்டு ஆயத்தப்படுத்தணும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். தேவனை வந்துட்டு நம்மளை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறனால, தேவனை விசுவாசிக்கிறனால நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவரை நம்புகிறவர்கள் என்றைக்குமே நம்ம தேவனை வந்துட்டு நம்புகிறவர்களை வந்துட்டு தேவனை வந்துட்டு என்றைக்குமே கைவிடவே மாட்டார். தேவன் என்றைக்கும் வந்துட்டு காப்பார், நடத்துவார், உயர்த்துவார், அடைக்கலமாக இருப்பார். அதுதான் இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி நடத்துங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சங்கீதத்தை கொடுத்த சகோதரனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியான வார்த்தைகளை தேவன் நமது மூலமாய் அவர் மகிமைப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவங்க சொன்ன மாதிரி ஆயத்தப்பட வேண்டும், நம்மளும் ஆயத்தப்படணும், ஆயத்தமாக்கவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படி தானே? அதுதான் சங்கீதத்தை இப்படியாக நமக்கு கொடுத்த சகோதரன் முதலாக இப்போது தான் அந்த வார்த்தைகளை இந்த இடத்திலிருந்து மகிமையாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக தேவன் எடுத்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறார். கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல அழைப்பு எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த அழைப்பு ஆண்டவர் மூலமாய் வரும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்குற அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, புறந்தள்ளக்கூடாது என்பதற்கு சகோதரன் சாட்சியாக இந்த இடத்துல நின்னாங்க. ஆமேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ளாக அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் புடமிட்டு மகிமைப்படுத்துவார்கள் என்று விசுவாசிப்போம். ஆமேன். அடுத்து நம்மளுடைய ஆண்டவரை துதித்து பாட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு துதி ஆராதனை செலுத்துவதற்காக சகோதரன் ராஜ் அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 116:12-13 சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டினோடி அதுக்கு பதிலாட்டும் 2 காரியங்களை சொல்கிறாங்க. ஒன்று, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, நாம் அவருக்கு சோஸ்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். இப்படி 2 காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் பல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாங்க. நாம் இப்போ அவருக்கு சோஸ்திர பலியை எடுத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், சோஸ்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோசுவா தலைமையில் இஸ்ரவேலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆசாரியர்கள் கால் வந்து தண்ணீரில் பட்டோன்னு யோர்தான் நதி ரெண்டாக போச்சு. இதுபோல் நம்ம வாழ்க்கையும் சில நேரங்களில் பாரங்கள், அப்புறம் பிரச்சனைகள், யோர்தான் நதி எப்படி பாய்ஞ்சு ஓடுதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் அந்த பிரச்சனைகள்னால தடப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளோட தேவன் இருக்கும்போது, நம்ம தேவனை பிடித்து கொள்ளும் போது, அவர் என்னை நம்ம துதிக்கும் போது தேவன் எப்படியும் நமக்கு கிருபை செய்வார். இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவார். தீர்க்கதரிசியாக எலியா பல்லவத்துக்கு எடுத்துக்கொண்டு போனாங்க. அப்புறம் எலிசா அதை லீட் பண்ணுறாங்க. அவர் யோதா நதிக்கரைக்கு வந்துட்டு எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று கேட்குறாங்க. மறுபடியும் தண்ணீர் ரெண்டாக பிறந்தது, பிரிஞ்சுது. எலியா இல்லாத நேரத்துலையும் தேவன் நம்மோடு இருந்துட்டு இருக்காங்க. யார் நம்ம கூட இல்லாட்டும் இருந்தாலும் நம்ம தேவனை இறக்கி பற்றிக்கொள்ளணும். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி நம்ம துதிக்கப்படுவதாக இருக்கணும். எத்தனை பாரங்கள் வந்தாலும் நம்மளுடைய விசுவாச சோதனையில் நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் நம்ம ஏசப்பா தான் சொல்லிட்டு நம்ம பிடிச்சு கொண்டே இருக்கணும். எந்த ஆயுதம் நம்ம நோக்கி வந்தாலும் தேவனாய கர்த்தர் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் எத்தனையோ ஆயுதங்கள் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க. அதை எண்ணி நம்ம துதிப்போமா? நம்மளோட விசுவாசம் இருக்கும்போது தான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தேவன் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாக போகும். ஏன்னா நம்ம வேதவசத்தில் வாசிக்கிறோம். யோபு 13:15, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். சங்கீதக்காரர் அப்படியே சொல்றார், நான் பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன். நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்து சொல்றாரு, அவர் ஆல்மைட்டி காட் வித் அஸ். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் வீணாக போகாது. அவரோட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்குதோன்னு தோணலாம். அதே ஒரு சீல்டு போல் நம்மளை பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் யார் கைவிட்டாலும் சரி, தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா இயேசுவோட அன்பு ஒரு நாளும் மாறாது. எந்த ஒரு காரியமும் நம்ம இயேசுவோட அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்றாரு, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படி வல்லவர்களாக இருக்கும்படி நம்ம வைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில் நமக்காண்டி எது தெரியுமா? அவருடைய எல்லையற்ற ஆழத்தை நம்ம காணிச்சிருக்காரு. எந்த நேரமும் அவர் நம்ம காப்பார். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை எத்தனையோ சூழ்நிலை யார் கைவிட்டாலும் சரி, தேவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும், எஸ்மா நீங்க என் கூட இருப்பீங்க, எஸ் டாடி நீங்க என் கூடவே இருப்பீங்க சொல்லி நம்ம உணர்ந்து பாடுவோம். எல்லாரும் இந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து கொண்டு பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர்
சூழ்நிலை வந்தாலும், யார் கைவிட்டாலும் நான் உண்மையே நாங்கள் அறிக்கப்பட்டிருக்கப்பா. நீங்க கூடவே இருங்கப்பா. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நீங்க எங்க கூடவே இருங்கப்பா. நாங்கள் பயப்படுற காரியங்களுக்கெல்லாம் தேவனே, அந்த நேரங்களில் என் தேவன் என்னுடனே இருக்கிறார். எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிறது என் தேவன், மை ஆல்மைட்டி காட். நீங்க உணர வைக்கிறீங்க, அதற்காக இந்த வேலையிலும் தேவனே உங்கள் உண்மை உணர்ந்தவர்களாக நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம்ப்பா. மீதியான நேரங்களில் தேவனே நாங்கள் உங்களுக்கு வசனங்களை கொடுத்துக்க செய்தியை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதிப்பா. எல்லா துறையும் உமக்கே செலுத்தினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை அந்த உலகத்தில் அவர்கள் இருக்கிற சமயங்களில் செய்தாங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. என்னென்ன அற்புதங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தெரியும். ஆனால் மிகவும் நாம் பேசக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா என்னதான் இருக்கும்? ஹல்லேலூயா சொல்லுங்கள். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார்கள். ஆமேன். அதைவிட சிறப்பான காரியமாய் வியாதியஸ்தர்கள். ஆமேன். வேறு லாசருவை உயிர்ப்பித்தது ஒரு காரியம், அப்படிதானே? ஒரு இறந்து போன மனிதனை தேவன் என்ன செஞ்சாங்க? உயிர்ப்பித்தார்கள். ஆனால் நான் ஒரு வார்த்தையை, ஒரு ஆர்சி பாஸ்டர் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்பேன். இப்போவும் அவங்க சொல்லும் பொழுது உண்மையில் அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நம்ம சிந்திக்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நமக்கு வேதத்திலே எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் வாசித்திருக்கிறோம், ஆண்டவரை குறித்து மகிமைப்படுகிற காரியங்கள். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்கள் இருக்காங்க பாருங்களா. அவங்க அந்த சீடர்கள் யாருமே படிக்காதவர்கள். யூதாஸ் காரியத்து ஒரு ஆள் தான் கொஞ்சம் விவரமான ஆள் அந்த இடத்துல. எப்படி அப்படின்னா, அவர் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது கணக்கு வழக்கு பார்க்கிறவர், அப்படி தானே? அவர் மாத்திரம்தான் கொஞ்சம் படித்தவராக இருந்துச்சு. அப்படியான மனிதர்கள், படிக்காதவர்கள், அவர்களை கொண்டு தேவன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த அற்புதம் எவ்வளோ பெருசு பாருங்கள். அப்படிதானே? 12 சீடர்களை படிக்காதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அவர்களை கொண்டு அவருக்கு பின்பு இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினாங்க பாருங்கள். தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு எவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான காரியம் தேவன் செய்தாங்க. இன்றைய நாட்களிலும் அப்படிதான் சென்று கொண்டு இருக்கிறது. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை குறித்து சங்கீதத்திலே வாசித்ததன் பிரகாரமாக நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிதானே? அதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு முன்பாக, வேலை விஷயங்களில் வேறு. தேவனுக்கு முன்பாக நம் வேதத்தை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் என்னால் என் தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்த என்னால் முடியும் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்க அன்போடு வேண்டிக் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இன்றைய நாளிலும் நமக்காக தேவனால் அருளப்பட்ட வார்த்தை இந்த சிலுவையை குறித்ததான ஒரு மேன்மையான அழைப்பு நமக்கு இருக்குது. அந்த மேன்மையான அழைப்பு என்ன என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலும் அறிந்து கொள்ளலாம். இந்த 40 நாட்கள் நாம் லெந்து நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாம் வருடத்தில் ஒரு முறை என்ன செய்கிறோம்? அதை கடைபிடிக்கிறோம். இந்த 40 நாட்கள் கழிந்த பின்பு ஈஸ்டர் நாள் கழிந்த பின்பு அதை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வோம்? மறந்து விடுவோம். அதற்கு பின்பு நம்மளுடைய கிறிஸ்மஸ் வழக்கம் போல் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்வோம். ஆனால் இந்த சிலுவை என்பது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாய் இருக்கிறது. இந்த சிலுவையை ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாங்க? சிலுவையில் பாடுபட்டார்கள். இந்த வார்த்தை மட்டும் நமக்கு
அதிகமாக தெரியும். அப்படி தானே? இந்த அழைப்பு, இந்த சிலுவையிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அழைப்பை குறித்து இந்த நாளிலும் வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டுமாய் ஒரு முறை அந்த வார்த்தையை வாசிக்கும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக இந்த சிலுவை இவர்களுடைய காலத்தில் அது ஒரு சபிக்கப்பட்ட, அதாவது ஒரு தண்டனைக்கு உள்ளாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருந்துச்சு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவர் அந்த ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக இந்த சிலுவையில் அவங்க மரித்ததன் பிரகாரம் பின்பு சபிக்கப்பட்ட, அதாவது ஒன்றுக்கும் உதவாத ஒரு சிலுவை என்பது ஒரு புனிதமான ஒரு காரியமாய் அது கருதப்பட்டுச்சு. புனித சிலுவை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு அதை எடுத்து சென்றவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புனித சிலுவையாக அது கருதப்பட்டுச்சு. ஏன் ஆண்டவரை அந்த சிலுவையில் அவர்கள் அறைந்தார்கள் என்று சொன்னால், கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அந்த காலத்திலே மிகவும் கொடுமையான காரியங்களில் இதுவும் ஒன்று. அவங்கள மற்றவர்களை என்ன செய்வாங்களாம், இந்த காயையும் காலையும் கெட்டி அதில் தொங்க விடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, ஆணிகளை கொண்டு அந்த சிலுவை, பாரமான சிலுவையில் அவர்கள் அடித்தார்கள். அப்போ அந்த சிலுவை என்பது அவருக்கு பின்பாக அது ஒரு புனிதமான ஒரு காரியமாய் அது கருதப்பட்டுச்சு. அந்த இடத்திலிருந்து இப்பொழுதும் எந்த நேரங்களிலும் ஒரு வார்த்தையானது நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். என்னை பின்பற்றி வா என்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதில் பாருங்க, இந்த வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவர் இந்த சிலுவையின் மேன்மையான அழைப்பின் மூலமாக 4 விதமான அழைப்பை நமக்கு கொடுக்குறாங்க. 4 விதமான அழைப்பு இருக்கிறது அந்த இடத்திலிருந்து. இதில் முதலாவது இவங்க சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சேர்த்துருக்குறாங்க. வரணும்னு உனக்கு விருப்பம் இருந்தால் வா, இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விரும்பினால் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அதில் சேர்த்து கொண்டாங்க. அப்போது இந்த அழைப்பு மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34 வாசிக்க வேண்டாம், 34ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் இருக்கிறது. அப்போது இந்த சிலுவை பாடுகள், மரணங்களை குறித்து, இந்த ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் இந்த 40 நாட்களிலே நாம் அதை குறித்து தியானிக்கிற காலங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை குறித்து, ஆண்டவரின் அழைப்பை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சிலுவையிலிருந்து எப்பொழுதும் ஒரு குரலானது ஒலித்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கும் பொழுது அறிந்து கொண்டேன். வீணான ஒரு வார்த்தையாக இல்லாமல், சிலுவை அந்த நேரங்களில் மாத்திரம் அல்லாமல் எப்பொழுதும் அந்த அழைப்பை ஏற்று நாம் அதற்கு முன் செல்வதற்கு நம்மை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு ரட்சிப்பின் சின்னம் நமக்கு, அப்படி தானே? ஆண்டவர் இதில் அவங்க மரித்ததன் பின்பு தான் பாவிகளாக இருந்த நாம் அனைவருக்கும் ஒரு ரட்சிப்பானது இந்த இடத்திலிருந்து, இந்த சின்னத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலவச ரட்சிப்பு. நாம் அதற்கு என்ன விலக்கிரகம் கொடுத்துருக்கோமா? ஏதாவது இன்றைய நாள் வரை நம்ம ஏதாவது கொடுத்துருக்குறோமா? ஆண்டவர் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்க உடம்புல இருந்த ரத்தம் ஃபுல்லாக கொடுத்தாங்க, அவங்க ஜீவனை கொடுத்தாங்க. நாம் அதற்கு என்ன கொடுத்துருக்குறோம் இன்றைய நாள் வரையிலும்? சிந்திக்க வேண்டும் நாம் அனைவரும். எந்த விதமான காரியத்தை நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், வெள்ளிக்கிழமை சந்தோஷமான நாட்கள் ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், மற்றவர்களிடத்தில் ஆராதனை, ஒருவேளை ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்திலே நாம் அவருடைய காரியங்களை குறித்து, அவருடைய மகிமை குறித்து, அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து சாட்சிகளாய் நாம் சொல்லலாம். அதற்கு மேலாக நாம் தேவனுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? படணும். அதுதான் இந்த சிலுவையின் மேன்மையான அழைப்பு. முதலாவது நாம் வாசித்தன் பிரகாரமாக, இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் அப்படிங்கிறது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு பொதுவான அழைப்பு.
முதலாவது அழைப்பு எப்படி? ஒரு பொதுவான அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்புக்கு வந்து நிர்பந்தப்படுத்தலை ஆண்டவர். நீ வரணும், உனக்கு விருப்பம் இருந்தால் வா, இல்லை அப்படின்னா விட்டுவிடு. இப்போ சில நேரங்களில் நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் யாராவது வருவாங்க. சாப்பாடு நேரங்களில் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இனி ஒரு கேள்வியும் வரும். எப்படி வரும்? சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்கும்போது நம்ம காதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிடணும். 2 கேள்வியில் எந்த கேள்வி பெஸ்ட்டாக இருந்துச்சு? முதல்ல சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் நம்ம மனதை கொஞ்சம் கல்லாக்கிக்கிடணும். மனம் வந்தாலும் இந்த மனத்தை என்ன செய்யக்கூடாது? நுகர்ந்து பார்த்து கொள்ளக்கூடாது. அப்படியா? சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்கக்கூடாது, பட்டினி உட்காந்துடணும். இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பட்டினி தான். சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் அது உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு உன்னதமான அழைப்பு. அப்படி தானே? சாப்பிடுங்க, சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்டால் ஏதோ ஒரு அறகுறையான அழைப்பு. அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த இடத்துல நீ விரும்பினால் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொதுவான அழைப்பாகத்தான் இருக்கிறத வழிய உங்களை நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பாக இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாங்க. போகும்போது மோசே என்னப்பட்ட ஒருவன் அந்த வழியாய் நடந்து போகிற ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில். அப்படி தானே? அவனை நிர்பந்தப்படுத்தி இல்லை, சீமோன் பேதுரு, சாதாரண அவருடைய சீடர்கள் சீமோன் பேதுரு அல்ல, வேறொரு ஊரை சார்ந்த அந்த நேரத்தில் அந்த வழிப்போக்கன் அந்த வழியாக வருகிறார். ஒரு வழிப்போக்கன் இல்லை ஒரு வியாபாரி இல்லை ஒரு விருந்தாளி அவர் வருகிறார் அந்த ஊருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகள் மரணங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிற நேரங்களில் அவன் நடந்து சென்று கொண்டு இருக்கிறான். சென்று கொண்டு இருக்கும்போது அவருடைய அந்த ஆண்டவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு போகக்கூடிய அந்த போர் சேவர்கள் என்ன செய்கிறாங்க? அவனை அந்த சீமோன் பேதுரு என்கிற அவனை பிடித்து என்ன செய்கிறாங்க? சீமோன் தானும் அவனை பிடித்து என்ன செய்கிறாங்க? சிலுவையை சுமப்பதற்கு நிர்பந்திக்கிறாங்க. அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு என்ன காரியங்கிறதே தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? நிர்பந்திக்கப்படுகிறான். அவன் என்ன நினச்சிருக்கலாம்? என்னடா செய்யாத ஒரு காரியத்துக்கு நம்ம எதுக்கு சிலுவையை சுமக்கணும்? ஏன் இந்த சிலுவை நமக்கு கொடுக்கப்படுகிறது? நான் ஏன் இது இவ்வளோ பயங்கர பாரமான ஒரு சிலுவையாக இருந்திருக்கணும்? அப்படி தானே ஆண்டவருக்கு கொடுத்த அதில் வெயிட் அந்த மாதிரி இதெல்லாம் வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் சிலுவை என்பது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு காரியம். கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு 100-150 கிலோ இருக்கணும், இல்லாமல் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவர் கூட விழுந்து தான் அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த அளவுக்கு அது பாரமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போ அவன் யோசித்திருக்கலாம், நான் ஏன் இதை சுமக்கணும்? என்னால் எனக்கு இது காரியமே இல்லையே, நான் தண்டனைக்கு உள்ளாக்கப்படாதவன் தானே, நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்பட்டான். இது இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அவனை மட்டும் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னா அது தேவனுடைய ஒரு அழைப்பாக இருந்திருக்கணும். அப்படி தானே? அவன் ரட்சிக்கப்பட ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாய் கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல. ஆமென். அதன் மூலமாய் இந்த அளவுக்கு அவன் வேதத்தின் மூலமாய் பேசப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். அந்த சிலுவையை சுமந்ததனால் தேவனிடமிருந்து ஒரு கிருபை இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். அது சொல்லப்படவில்லை. கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் சிலுவையை சுமந்த அந்த சீமோனை என்னப்பட்டவனை அவனை சும்மா விட்டுருப்பார் ஆண்டவர்? கண்டிப்பாக அவனுக்குடைய ரட்சிப்பை தேவன் காண்பித்திருப்பார். அவன் ரட்சிப்படைந்திருப்பான். எங்கோ இருந்தவன், ஏதோ தெரியாதவன். அதே மாதிரி தான் பொதுவான இது ஒரு அழைப்பு. எனக்கு சிலுவையை நீ என்னோடு எடுத்துக்கொண்டு வருவதற்கு நீ ஆயத்தப்பட்டீன் என்று சொன்னால், என்னோடு கூட நடப்பதற்கு நீ சரியாக இருந்த அப்படின்னா, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு நீ ஆயத்தமாக இருந்த அப்படின்னு சொன்னால், உனக்கு என்னுடைய கிருபையும் சமாதானமும் ரட்சிப்பும் கிடைக்கும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இல்லையா? அதற்காகத்தான் இந்த நாளிலும் இது பொதுவான ஒரு அழைப்பு. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொதுவான அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? விரும்பினால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம உதாசீனப்படுத்துவதற்கு நம்மை உட்கொள்ளக்கூடாது. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த விரும்பினால் என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துருக்குறாங்க. எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், விரும்பினால் நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அந்த காரியத்தை குறித்து நான் விரும்பினால் என்று சொல்லியிருந்தாலும் என் பிள்ளையானவன், என் மகனானவன், என் மகளானவள் அந்த சிலுவையை சுமத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி
கொண்டாளே என்று சொல்லி தேவன் என்ன செய்வாங்க? ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பாங்க. அடுத்ததாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமென். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்கிறது? இது ஒரு நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பு. வாசித்தன் பிரகாரம் வாசிங்கம் அவர் ஒன்று கூட 14:27. லூக்கா 14:27. ஆமென். முதலாவது அங்கே வரதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, விரும்பினால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? நீ சுமக்கலை அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு சீசனாக இருக்க மாட்டாய். இது எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது? நிர்பந்திக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இந்த நிர்பந்தமான அழைப்பிற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு பின்னால் நான் செல்ல வேண்டும், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சீடர்களாக இருக்கோம். அன்னைக்கு ஒரு கேள்வி, சீசர்களாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறோமா? இந்த ஒருத்தரும் பதில் சொல்ல ஆமாம் இல்லை ஏதாவது சொல்லலாமே. அல்லேலூயா. சீசர்களாக இருக்கிறோம், தைரியமாக சொல்லலாமே. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு முன்பாக சீசர்கள். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசன், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய சிலுவையை தேவன் என்ன சொல்கிறாங்க? நீ சுமந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு நீ சீசனாக இருக்க முடியும் என்று சொல்கிறாங்க. இது நிர்பந்திக்கப்பட்டதாக திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தை. நீ சுமக்கணும், சுமந்தனா நீ என் பின்னால் வந்துடலாம், எனக்கு சீசன். 12 சீடர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை இந்த உலகத்தின் மூலமாக ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 12 சீடர்களும் சிலுவையை சுமந்திருப்பாங்கல்ல, சுமந்திருக்கணும்ல. அவர்களைத்தானே தேவன் சீசர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். நம்மையும் தேவன் சீசர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்றைய காலகட்டங்கள் இன்றைய நாட்களில் ஆண்டவருடைய சீசராக இருக்க வேண்டும், சீசத்துவம் எனக்கு வேண்டும், முதன்மையான இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புபவர்கள் அதிகமான பேர். ஆனால் ஒரு காரியத்தை யாரும் செய்வதில்லை. என்ன செய்வாங்க? சிலுவை எனக்கு வேண்டும், அதை விட்டு விடுவார்கள். சீசத்துவம் வேண்டும், முன்னால் நிற்பதற்கான எல்லா தகுதிகளும் எனக்கு வேணும், ஆனால் என்ன செய்ய வேண்டாம்? சிலுவை எனக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? சிலுவையை நீ சுமக்க வேண்டும், அதை சுமந்தால் மட்டும்தான் நீ என்னிடத்திலே கட்டி வர முடியும், என்னை பின்தொடர்ந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க முடியும். நம் ஜீவிக்கிற தேவன், நாம் தேவன் எப்பொழுதும் ஜீவித்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் நடந்து நம்ம முன்னால் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம், நமக்கு முன்னால் தேவன் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால் நம்ம சென்று கொண்டு இருக்கிற நாம் அதை சுமக்கிறவர்களாய் அந்த பாரத்தோடு ஆண்டவருக்கு பின்னால் நாம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனோதானா என்று இருந்து விடக்கூடாது. நாம் வாசிக்கிறோம் வேதத்தில், என்னுடைய தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? சீசத்துவ ஊழியம் முதலாவது காரியம் என்ன சொல்கிறது? தன்னை வெறுக்க வேண்டும். அதாவது சீசத்துவ ஊழியத்தில் முதலாவது ஒரு காரியத்தை, சிலுவையை நாம் கண்டிப்பாக சுமக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறாங்க. அதில் சில 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ இல்லை, சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். சிலுவையில் அறைந்த பின்பு இப்பொழுது என்னோடு இருக்கிறது யார்? என் ஆண்டவர், என் தேவன் என்னோடு இருக்கிறார். நாம் எத்தனை பேர் இன்றைய நாட்களில் சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இருக்கிறோம். சபையில் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும், ரட்சிப்புக்கு பின்பாக பவுல் சொன்ன வார்த்தை இது, சிலுவையில் அறையப்பட்டேன், அதற்கு பின்பாக நான் அல்ல, இப்பொழுது என் தேவன் தான் என்கிட்ட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்குற வார்த்தை எவ்வளோ பெரிய காரியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அனைவரும். சீசத்துவ ஊழியம் லேசான காரியம் அல்ல. ஆண்டவருக்காக என்ன வேணுனாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறது தான் சீசத்துவ ஊழியம். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள், 12 சீடர்களும். ஆண்டவர் கொடுத்த
வார்த்தை எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். நீங்கள் அழைப்பு, உனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிலுவையின் மூலமாய் மேன்மையான அழைப்பு நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. உதாசீதனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இன்றைய நாட்களிலே. ஈஸ்டர் முடிஞ்சுன்னா நமக்கு அந்த அழைப்பு என்னங்கிறதே தெரியாமல் போயிடும். அடுத்த 40 நாட்கள் 2 நாட்கள் வரும்பொழுது நம்ம அதை குறித்து தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நீ என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன செய்யணும்? முதலாவது சுயத்தை வெறுக்க வேண்டும். ஒரு சீசனாக இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? மேலதிகாரி ஆகிட முடியாது. அப்படி தானே ஆண்டவருக்கு மேலாக வந்துட முடியும் அப்படின்னு நினைக்க முடியுமா? யாரும் நினைக்க முடியாது, கூடாது. அதைத்தான் என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்கிற பதவி, என்கிட்ட இருக்குது பணம், என்கிட்ட இருக்குது பொருள், என்னிடத்தில் எல்லாமே இருக்கிறது என்பதை நான் முதலாவது வெறுக்க வேண்டும். அந்த வெறுப்பை தான் தேவன் சொல்கிறாங்க, உன்னை நீ வெறுத்து அந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவர், எல்லாமே நீங்கள் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேண்டிய காரியம் இல்லை. நம்மை இந்த உலகத்திலே தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லேசான காரியமாக அவங்க செய்திருப்பாங்க? என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருப்பாங்க. அதை ஏற்ற காலத்திலே உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் அனுதினமும் உம்மை பின்தொடர்வதற்கு எனக்குரிய பலனையும் எனக்குரிய ரட்சிப்பை எனக்கு நீங்கள் காண்பீங்க மட்டும்னு தேவன்கிட்ட நாம் கேட்டால் போதும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, நான் இல்லை, இப்போ இருக்கிறது பிழைத்திருப்பது ஆண்டவர், நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன். அந்த வார்த்தை நம் வாயிலிருந்து எப்பொழுது வெளிப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்குறாங்க. என்னால் ஒன்றுமில்லை ஆண்டவர், எல்லாமே உங்களது காரியமாக இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீங்க என் கூட, நான் இதற்கு கவலைப்பட வேண்டிய காரியமாக இல்லை என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தை மென்மையான வார்த்தை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்? சுயத்தை வெறுத்து நீ எல்லாத்தையும் விட்டு விடும் பொழுது உன்னிலிருந்து எப்படி என்ன பெருகுமா? அன்பு பெருகும் என்று சொல்லி தேவன் சொல்கிறாங்க. இது பிரதான ஒரு கட்டளையாய் தேவன் கொடுத்துருக்குறாங்க. அந்த அன்பு நம்மளிடத்திலே வரும் பொழுது என்னில் இருக்கிற எல்லா சுயமும் போய்விடும். அன்பு பெருகுவதற்கு நாம் அன்பை யாரிடத்தில் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலும்? நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பாட்டு இருக்கும், அவ்வளோதான். அதை விட்டு அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். சீசர்களுக்கு கொடுத்த பிரதான காரியம் இதுதான். நீ என்னை குறித்து வெளியில் போய் சொல்லணும் அப்படின்னா உன்னிடத்தில் அன்பு பெருகி வர வேண்டும் என்பதை தேவன் கொடுத்துருக்குறாங்க. பிரதான கட்டளையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை என்று சொன்னாங்க. 10 கட்டளைகள் தேவன் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 கட்டளைகளுக்கும் மேலாக பிரதான கட்டளையாய் அன்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற சுயநலமானது விட்டுவிடும், உங்களிடத்தில் இருக்கிற சுயம் என்பது போய்விடும். அதனால் அந்த சிலுவையை சுமப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி முதலாவது தேவன் நமக்கு சொல்லுறாங்க. அப்போ நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் முதன்மையான காரியமாய் நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக வைத்து விட்டோம் என்று சொன்னால் மீதமுள்ள காரியங்களை தேவன் பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய உன்னதமான மேன்மையான அழைப்பு இந்த சிலுவையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிற பிரதான ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சீசத்துவ அழைப்பு. இந்த சீசத்துவ அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம்மளில் இருக்கிற சுயத்தை விட்டுவிட்டு அன்போடு வாழ கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக உபத்திரவங்கள் வேதம் கூறுகிறது, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னாங்க, நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? நீ என்னை அனுதினமும் பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் மாத்திரமல்ல, வருடம் முழுவதும், நம் வாழ்நாள் முழுவதும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்பது ஒரு காரியம். அவருடைய பாரமான சிலுவையை நான் வச்சுருக்கேன்ப்பா, நீ அதை சும அப்படின்னு சொல்லலை. இல்லை இதே மாதிரி ஒரு பெரிய மரத்தால் ஒரு சிலுவையை செஞ்சு வீட்டில் வச்சு தினமும் சுமக்கிறதுக்குன்னு சொல்லலை. என்ன சிலுவை சுமப்பது என்பது என்று சொன்னால், ஆண்டவருக்காக காரியங்களை, பாடுகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு முன்பாக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கம், வெறுப்பு இவ்வளோத்தையும் வரும் நமக்கு. அப்படித்தானே?
இதையெல்லாம் விட்டு உதறி தள்ளி விட்டு ஒன்றும் இல்லை. அவன் பேசினா பேசிட்டு போகிறான். நான் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவதிலே நான் ஒரு நாளும் குறைவில்லாமல் என் தேவனை குறித்து நான் மகிமைப்படுத்துவதிலே எனக்கு நிந்தனைகள் அவமானங்கள் எது வந்தாலும் அதை புறந்தள்ளிவிட்டு அவருக்கு முன்பாக தினமும் நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பேன் என்று சொல்லு. அதுதான் அந்த சிலுவை. அதனால் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது தேவன் சொல்லியிருக்கிறது. பாடுகள் நிந்தைகள் என்னால் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுவார் அழகாக அவருடைய வார்த்தைகளில், ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செய்தாலும் அந்த பாடுகள் எல்லாம் வரும்போது உதறி தள்ளிவிட்டு நான் சென்று கொண்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டாங்க. இந்த பாடுகள் அவங்க பாடுபடும்போது என்னென்ன பாடுபட்டாங்க? இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது காரி உமிழ்ந்தாங்க, அவரை வாரினால் அடித்தாங்க, மாமிசத்தினால் பலவீனம், நிந்தைகள், அவமானப்படுத்தினாங்க. அதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? சகித்து கொண்டார்கள். அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறாங்க. இந்த இதெல்லாத்தையும் கடந்து நீ வா, அந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டே என்று சொன்னால் நீ எனக்கு சீசனாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவனாய் நாம் ஆகிவிடுவோம். ஆண்டவருக்கு அதுதான் மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நங்கூரம் போன்ற ஒரு காரியம். நங்கூரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? அல்லேலூயா. நங்கூரம் தெரியும் அப்படி தானே? இந்த கடலில் அந்த கப்பல் போட்டு இதுங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இடங்களில் போய் அதை நிறுத்தும் போது அந்த நங்கூரம் என்கிற ஒரு கருவி இருக்கும். அதை கடலில் ஆழத்தில் போட்டு விட்டாங்கன்னா அது மணலில் போய் அப்படி பிடிச்சி நிறுத்திக்கிடும். இதே மாதிரி தான் இந்த சிலுவையானது சுமக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறது. நீ விலகி செல்கிற பாதை, ஆண்டவரை விட்டு நீ விலகி பாதை செல்லும் பொழுது இந்த நங்கூரம் என்கிற சிலுவை நம்மை தாங்கி சுமக்கும். அந்த சிலுவை நம்மளிடத்தில் இருந்தால், அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டோம் என்று சொன்னால், இது நங்கூரம் போல் நம்மை வழி நடத்தும். அந்த நங்கூரத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பலானது அது செல்லக்கூடிய வழிகளிலே பாடுகள் வரும். அலைகள், பெரிய அலைகள் இருக்குது, மழை புயல் இருக்குது அப்படின்னா நங்கூரத்தை போட்டு அந்த நிறுத்திடுவாங்க. உனக்கு முன்பாக நமக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள், நிந்தைகள் எல்லாம் வருது, பாடுகள் வருது, துன்பங்கள் வருது. ஆண்டவருடைய சிலுவையை பற்றி கொண்டு அந்த நங்கூரம் என்கிற சிலுவையை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு நமக்கு வெளிச்சமும் எப்போ இருந்து கொண்டிருக்கும். அந்த நங்கூரத்தை பற்றி கொண்டு நாம் நடக்கும் பொழுது எந்த கவலையும் இல்லாமல், எந்த துன்பங்களும் இல்லாமல் செல்ல முடியும் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். ஆமென். லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சிலுவையை சுமந்தாச்சு, சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் ஆண்டவருக்கு பின்னால் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறாங்க. சிலுவையை நீ அனுதினமும் சுமந்து கொண்டு நடக்கும் பொழுது நீ செல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையானது இடுக்கல் வாசல் வழியாக செல்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சிலுவையிலிருந்து மேன்மையான அழைப்பு சும்மா ஏதோ ஒரு அழைப்பாக இல்லாமல் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சீசத்துவத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தினமும் சுமக்க வேண்டும். எப்பொழுதும் அதை சுமந்து கொண்டு எல்லா காரியங்களிலும் இருந்து அதை நங்கூரம் போல் நம்ம இதயத்தில் நம்ம அதை வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இடுக்கண் வழி, அது ரொம்ப நெருக்கமான வழி. அந்த நெருக்கமான வழியின் மூலமாய் ஆண்டவரை அடைவதற்கு இந்த சிலுவை என்கிற ஒரு காரியமானது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நீ சிலுவையை சுமந்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரில் நீயும் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படியாய் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய சுயத்தை வெறுக்க வேண்டும், தினமும் சுமக்க வேண்டும். அதே போல் நம்மளுடைய இடுக்கமான வாசல் தேவன் வைத்திருக்கிறாங்க. நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதனால தான் சில நேரங்களில் சிலுவை சுமக்கிற நாம் என்ன செய்வோம்? நெருக்கமான நேரங்களிலும் நமக்கு பாடுகள் வருகிற நேரங்களிலும்
என்ன செய்வோம்? எப்பொழுதும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு தான் நம்ம ஆயத்தப்படுவோம். 1ஆம் தேதி புது வருஷத்து அன்னைக்கு இங்கே கார்டு வச்சுருக்கோம். ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அது இல்லை, எடுக்கலை, அதில் கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி வச்சுருந்தோம்னா யாராவது வந்து எடுப்போமா? நம்ம எடுக்க மாட்டோமே. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்லாத நேரங்களிலே நமக்கு வருகிற இடுக்கண், அதாவது நெருக்கங்கள், அந்த நெருக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் அந்த நிர்பந்திக்கப்பட்ட சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்போதான் ஆண்டவரை கிட்டி சேர முடியும். அதுதான் ஆயத்தமாவதற்கு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதமான வாழ்க்கையை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்போம், ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும்தான் கேட்போம். அப்போ துன்பங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது என்ன செய்வோம்? ஆண்டவரை நிந்திக்க தொடங்கிடுவோம். சில நேரங்களில் என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு காரியங்கள் இப்படியெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் இருந்தேன், கடைசியில் இப்படி எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சேன்னு சொல்லி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி தானே? ஊழியம் செய்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படிம்பாங்க. கடைசியில் சில நேரங்களில் அவர்களிடத்தில் நான் பார்த்து என்னாச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இருக்கிறார்ல, தேவன்கிட்ட ஒப்பு கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, மனிதர்கிட்ட ஏன் நீங்கள் போகிறீங்க? அப்படி சில நேரங்களில் விலகி விடாமல் இருப்பதற்காக இந்த சிலுவையின் மேன்மையான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவான அழைப்பு, சீசத்துவ அழைப்பு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஆமென். இது நடக்க முடியாத, மனித வாழ்க்கையிலே நடக்க முடியாத ஒரு காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. முடியுமா நம்மளால்? சொல்லுங்கள். முடியும், முடியாது? முடியும். அல்லேலூயா, ஆமென். நன்றி சார். அந்த ஒரு காரியம் நம்ம இதயத்திற்குள்ள முடியும். என்னால் தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் என்னால் இதை விட்டுவிட முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னை விட நீ ரொம்ப நேசிச்ச அப்படின்னா நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அதையும் சொல்கிறாங்க தேவன். அதுக்கு பிறகு அதில் ஒரு சீசன் ஒருவன் கேட்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். முதலாவது சொன்ன காரியத்திற்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், அவங்க இது பண்ணிட்டு போட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க, நீ ஏன் போகணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. அதனால தான் முதல்ல சொன்னாங்க, நீ உன் தாயையாவது தகப்பனையாவது மகளையாவது மகனையாவது பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப கனம் பண்ண அப்படின்னா நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாங்க. அப்போ அவர்களோட சீடன் ஒருவன் கேட்குறான், நான் போய் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணுவதற்குன்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நாம் சில நேரங்களிலே நமக்கும் அப்படியான வியாபாரங்கள் வருவது உண்டு. பெற்றோர்கள் இல்லை நமக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, நம்ம இந்த தேசத்தில் இருப்போம், கடைசியாக போய் ஒரு தடவையாவது நம்ம முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஆவலாக இருப்போம், அப்படி தானே? வயதானவர்கள் இருக்கும்போது ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விப்படும் பொழுது நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீ வா என் பின்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பவும் இன்னொரு சீசன் கேட்குறான், ஆண்டவரே உமக்காக நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், அப்படி தானே? உம்முடைய பாதத்தில் இருந்து நாங்கள் இவ்வளோ காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க. சரி, நான் செய்கிறேன். செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29. நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் விட்டுட்டோம் ஆண்டவரே, உங்கள் பின்னால் தானே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஒரு சீடன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் எவ்வளவு அற்புதமும் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மகிமையான சிங்காசனத்தின் வீட்டிலிருந்து 12 கோத்திரங்களையும் விசாரிக்கிற நியாயாதிபதிகளாய் உங்களை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் சொன்னார். மனிதர்களிடத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்து கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு உதவி பண்ணுறேன் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அது உலக பிரகாரமான காரியத்தில் அழிந்து போகிற காரியம். ஆனால் தேவன் கொடுக்குற ஸ்லாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா, நித்தியமாய் உனக்கு
நியாயம் விசாரிக்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்வதற்காக, சிலுவையை சுமப்பதற்காக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பாத்திரவான்களாய் நாம் மாறுவதற்கு பெற்றோர்களையாரும் சரி, நம்மளுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் மேல் வைத்திருக்கிற கனத்தை விட தேவனுக்கு கனத்தை கொடுக்கும் பொழுதும், ஆண்டவருக்காக பின்னால் நாம் அவருக்கு பின்னால் செல்லும் பொழுதும் கேட்காமலே தேவன் அதை அருளி செய்வார். வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொன்னார், வைக்கப்படும்னு சொல்லலை. அந்த சிங்காசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறன்னு தான் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருப்பாங்க. நீ என்னுடைய சீசத்துவ அழைப்பிற்கு முன்குறித்து வந்து அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வைத்திருப்பாங்க. உன்னுடைய வேலை காரியங்களிலும் சரி, நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் தேவன் முதன்மையான இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். நமக்கு தெரியாது, தேவன் வைத்திருப்பாங்க. தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து சீசத்துவ அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாய், அவருக்கு பாத்திரவானாய் நாம் மாறும் பொழுது தேவனுடைய அழைப்பு ஆசீர்வாதமான அழைப்பாய் இருக்கும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாம் ஒரு இடத்துல பிரஜாதி மக்கள் இடத்திலோ இல்லை ஆண்டவரை குறித்து அறியாதவர்களிடத்தில் நாம் பேசுவதற்கு ஆயத்தப்படுத்தி நாம் செல்கிறோம், நாம் பேசுகிறோம். அதற்கு தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாங்க பரலோக ராஜ்யத்திலே. இந்த உலகத்திலும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க, உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி தேவன் கொடுக்குறாங்க. அடுத்த 4வது அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்குறாங்க. பொக்கிஷம் என்று சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு வசதியானவன் இருக்கலாம், அப்படிதானே? உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு என்ன செய், அதுக்கப்புறம் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க அப்படின்னா, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. நாம் எப்படியா இருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில்? இந்த உலகத்தில் சேர்ப்பதற்கு தானே இன்றைக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு எத்தனை பேர் சீசத்துவ அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரை சீசர் ஆக்கியிருக்கோம்? இல்லையே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்த அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துடுவார். அது வேற காரியம், அது அவனுக்கு தெரியாது. அதனால தான் அவன் என்ன செஞ்சான். அடுத்ததாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். முதலாவது அவங்ககிட்ட சொன்னார், தரித்திரக்கு கொடுன்னு சொன்னார். அவன் ஓடி போயிட்டான். அதுக்கானாலும் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொடுத்து விட்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னால் பின்னால் வா அப்படின்னு சொன்னாங்க. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திற்காக இன்றைய நாளிலும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த 40 நாள் தியானம், இந்த சிலுவை பாடுகள், தேவன் எனக்காக சிலுவையின் ரட்சிப்பிலிருந்து சிலுவையில் மரணித்து எனக்காக ரட்சிப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை விட சிலுவையிலிருந்து மேன்மையான அழைப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் செவி கொடுத்து கவனமாக கேட்டு ஆண்டவருக்குள்ளாக எந்த அழைப்பிற்கு நான் என்னால் முடியும் என்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது நான் சீசராக வேண்டும் தேவனுக்கு முன்பாக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நம்மக்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே தேவன் கொடுத்தது தானுங்க நமக்கு, அப்படிதானே? ஆண்டவர் தானே கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த பொருள் இனியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு. அவர் நிச்சயித்து வச்சிருக்கிறார். உனக்கு இந்த தேவை என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதை கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, பின்னால் இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆயத்தத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். இந்த வழியில் நான் போனேன் அப்படின்னு சொன்னால் தேவன் எனக்கு கொடுப்பாங்க, மறு வழியில் நான் போனேன் அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை என்னை பின்பற்றி என்னை நடந்து வருகிறானா அப்படின்னு சொல்லி தேவன் பார்த்து கொண்டு இருப்பாங்க.
நம்மளுடைய உலகப்பிரகாரமான காரியத்திற்கு மாத்திரம் நம்மை உட்படுத்தாமல், உலகப்பிரகாரமான காரியத்திலையும் நம்ம விடாமல் இருக்க முடியாது. மனைவி பிள்ளைகளை வெறுத்து, இல்லை கணவன் மனைவியை வெறுத்து எல்லாரையும் விட்டுட்டு நான் சீசத்துவ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அதில் உட்படுத்தப்பட்டிருந்தாலும் உன்னுடைய பொதுவான அழைப்பு இருக்குது, சீசத்துவ அழைப்பு இருக்குது, பாத்திரவான்வாய் மாற்றுவதற்கு நமக்கு அழைப்பு இருக்குது, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கும் அழைப்பு இருக்குது. இதிலே நம்மை தெரிந்தெடுத்து கொண்டு நம்மை வாழ்க்கையை தேவனுக்கு ஆண்டவருக்கு முன்பாக உட்படுத்தும் பொழுது அதிலிருந்து நம்மை என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சீசத்துவ ஊழியத்தை நாம் செய்வதற்கு தயாராக முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, முதலாவது நீ எனக்கு சீசன் ஆகு, அதுக்கு பிறகு சீசத்துவ ஊழியத்தை நீ செய்வதற்கு ஆயத்தப்படுத்த. ஒரு ஆத்மாவை நாம் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அந்த ஆலயத்திற்கு கொண்டு வருகிற ஆத்மாவிற்கு முதலாவது நாம் சீசர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பாக அந்த ஆத்மாவை சீசர் ஆக்குவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலும் நம்மளுடைய சபை செய்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி சங்கீதத்தை கொடுத்த மகனாதானே சொன்னாங்க, ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அப்படின்னு சொல்லி முதலாக அவர்கள் சொன்ன வார்த்தை அது. அப்போ அவங்க ஆயத்தமாகிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குற அழைப்புக்கு, சபையில் கொடுக்குற அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த சிலுவையான மேன்மையான அழைப்பிற்கு அதைவிட முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சங்கீதம் வாசிப்பதற்கு அழைப்பு இருக்குது, சங்கீதம் வாசிங்க, தடை சொல்லாதீர்கள். வேலை நிமித்தமாக இருந்தால் வேறு மாதிரியான காரியமாக இருக்கும், நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் மாத்திரம். அல்லாத பட்சத்தில் தேவனுக்காய் ஒரு அழைப்பு இருக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் வழி நடத்த வேண்டும். எபிரேயர் 11:24 மோசே அப்படித்தானே பண்ணார். எவ்வளவு பொக்கிஷம் பார்வோன் அரண்மனையில் இருப்பதை விட இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கடினமான பாதையைத்தான் அவர் தெரிந்தெடுத்து வழி நடத்தினார். தேவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக அதுதான். அந்த ஜனங்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஆனால் அந்த வாழ்க்கையும் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்காக பாடுபடுகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடந்ததனாலே மோசே ஐஸ்வர்யனாக மாற்றப்பட்டார். அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது மோசே எவ்வளோ பெரிய ஆள் அந்த அரண்மனையிலிருந்து வளர்ந்துருப்பார். அவர் கிடைக்காத சாப்பாடா, உணவு வகைகளா, இல்லை பொக்கிஷங்கள், ஆடை ஆபரணங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி சென்றதினாலே மோசே ஐஸ்வர்யானான். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவையின் மேன்மையான அழைப்பிற்கு முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நாட்கள் மாத்திரம் அல்ல, எல்லா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொதுவான அழைப்பிற்காக நம்மை உட்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தால், நீ வருவதற்கு ஆயத்தமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோம். விரும்பினால் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நடந்து போவதற்கு ஆயத்தப்படுவோம். இல்லை என்று சொன்னால் சீசத்துவ அழைப்பிற்கு நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பாய் இருப்பதனால் அதற்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் பாத்திரவான்களாய் தேவனுக்கு முன்பாக நம்மை மாற்றி கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக இருக்கிற பாத்திரம் நான், நீரை எடுத்து என்னை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி இந்த சிலுவையை சுமப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். 4வது, பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கு ஆத்ம ஆதாயம் செய்து அதை சீசர்கள் ஆக்கி, நாமும் சீடர்கள் ஆகி சீசர்கள் ஆக்குவதற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் நம்மை எப்பொழுதும் அவருடைய அனுதினமும் அவருடைய உள்ளங்கையில் வைத்து நம்மை தாங்கி வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், இந்த நாட்கள் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் தேவ சிலுவையை சுமப்பதற்கு தேவன் ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிக்கப்பட்ட சிலுவையிலிருந்து நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் கேட்டு அதை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. ஆமேன். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இம்மட்டும்
இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தின உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றி நன்றி நன்றி. நீர் காட்டின கிருபை பெரியது. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு காட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோர்வடைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீர் பலன் தர வல்லவராய், நீர் போதியவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வளைகுடா நாடுகளை இந்த கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளின் கண்களில் தயவுகள் கிடைக்கட்டும், அவருடைய மனதில் இரக்கங்கள் பெருகட்டும் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளையும் கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே. பெரிதான சமாதானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு தலைவர்களை ஆண்டவரே நீர் தீர்மானித்திருக்க தலைவர்கள் வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகள் செம்மையாய் தேசத்தை நடத்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தங்களுக்கு உரிய தலைவர்களை, தங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிற தலைவர்களை பிள்ளைகள் தேர்ந்தெடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வட இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. சபையில் உள்ள ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த தேசத்திலே கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையிலே வரன்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்பத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நீர் அபியாசப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற அந்த வளைகுடா நாடுகளுக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, விசேஷமாக சவுதி அரேபியாவில் நடக்கிற ஒவ்வொரு மறைமுகமான ஊழியங்களுக்கு ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையான பாதுகாப்பை நீர் அடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது நாங்கள் அறிவோம் தகப்பனே. என் பரமபிதா நீர் அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற வேண்டுமா இருக்கிற ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நீர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மீண்டுமாக கரங்களில் ஒப்படைக்கிற அந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதமும் விசேஷமாக சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் வரும் காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all.